வணக்கம் நேர்களே, கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன். புதன் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது புதிய வேலை கிடைக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள் டிரான்ஸ்ஃபர் மூலியமாக வேறு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் இல்லை, அப்பாவுக்கு உங்களுக்குமே நிறைய வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். குழந்தைங்க இந்த மாதிரி நடந்துக்குதுங்கிற மன வேதனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல ரேஞ்செல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாயார் சார்ந்த உறவுகளையும் நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சில நேரங்களில் அம்மா மனைவிக்கு நடுவில் நம்ம நடுவில் ஒரு ஈகோ கிளாஷில் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா குரு வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் வழியே கண்டிப்பாக காரியம் நல்லபடியாக நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குழந்தைகள் சந்தோஷங்கள், குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலையும் பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியான சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள், நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு வேலை, வெளி மாநில வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் ஏற்படும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா மாமியார் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் அவங்க மாமியாருக்குமே ஒரு விரோதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன்களில் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் சூரியன் 12ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும். என்னடா அது ரொம்ப அலைச்சலும் ரொம்ப டென்ஷனுமாக இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்குங்க. வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களும் ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற நைட்டு தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. பட் என்னை பொறுத்தவரை எதாக இருந்தாலும் அப்பப்போ கன்வே பண்ணிடுறது நல்லது. போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டு ஓடி ஒழியாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறதா பழகிக்குங்க. கன்னி லக்னமாக சந்திரன் தசாபதினா சந்திரன் 11ஆம் அதிபதி. சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபதி இருந்தாலும் செவ்வாய் பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் அடமெண்ட்டாக இருப்பாங்க. குழந்தைகளோட விஷயம் நமக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக ராகு தசாபதி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நிறைய பேக்கப்பில் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான ஃபீல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு 4 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அடமன்சி இருக்கும். அம்மா மனைவி சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருப்பதற்கான எல்லாமே நிறையா இருக்குது. கன்னி லக்னமாக சனி தசாபுத்தி இருந்தாலும் சனி பார்த்திங்கன்னா 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலையிலும் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக புதன் தசாபதினா புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியனோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 12ல் இருந்து இப்போது சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம், சுக்கிரன் இப்போ 6ல் இருக்குங்க. உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம், ரொட்டேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கவங்க வேலை கிடைக்கிறதுக்கான இப்போ வெளி மாநிலங்களில் வேலை இதெல்லாமே அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று மேஜராக இந்த சனி புதன்
இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்திலாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது, இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க, கொஞ்சம் ஏடாகூடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி, அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுப்போமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி, நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல்? புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது, தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுப்போமே. ஸோ தெரிஞ்சவர் இப்போ அப்படி அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி உட்காந்துட்டே இருப்பா. அப்படி அவர்கிட்ட போய் ஒன்று போனேன். போயிட்டு என்ன ஏன் அப்படின்னா, இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆடு மாட்டுமா, என்னது ஆடு மாட்டுமான்னு தான் காத்திருக்கிறேன், வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியதான் ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது மாட்டினான். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாகணும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம ஏங்க அந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணிட்டான், அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா, அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான், ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய, உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப, ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகு இதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம், இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள், சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்தால் இவன் தான் ஏமாறுறான். ஓகேங்களா, இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது, இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரிமினல், நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், நேர் வழியில் போகிறதே பிடிக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும், நீங்கள் மற்றவர்கள்ட்ட பழகும்போதோ ஒரு பணம் பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.